தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. திருத்தணிகை மலையில் வசித்து வரும் அருள்ஞான சக்திதரனான முருகன் அருகில் வள்ளிமலையில் திணைப்புணம் காத்து வரும் வள்ளியை கரம் பிடித்து திருமணம் செய்து கொள்வதற்காக வேடன் உருவத்தில் அங்கு சென்றான் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த திருத்தணிகை மலையிலோ வள்ளி திணைப்புணம் காத்து வந்த அந்த வள்ளிமலை கோவிலிலோ முருகன் வேட்டுவன் உருவத்தில் இருக்கும் திருக்காட்சியை நம்மால் பார்க்க இயலாது. ஆனால் வள்ளிக்கு இசைந்த மணவாளன் வேடுவனாய் அள்ளி கொழும்பேர் அழகுடனே துள்ளுகின்ற கோழியினை கையிடுக்கி கொல்லிமலை சாரலிலே வாழுகின்றான் சென்றே வணங்கு என்ற பாடலுக்கு இணங்க முருகன் கால்களுக்கு பாதணி அணிந்து கொண்டு கையில் சேவலை வைத்து கொண்டு வேடன் திருக்கோலத்தில் அருள் புரியும் திருத்தலம்தான் நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வேலுக்குறிச்சி. இன்றைய காணொளியில் வேலுக்குறிச்சி பழனியப்பர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம். காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள வேலுக்குறிச்சி என்னும் இடத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் கொல்லிமலையின் அடிவாரத்தில் அமைந்திருக்கிறது பழனியப்பர் திருக்கோவில். சுமார் 240 படிக்கட்டுகள் கொண்ட இந்த மலைக்கோவிலுக்கு கார் மூலம் செல்ல ரோடு வசதியும் உண்டு. சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலை கடையெழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி, தமிழ் மூதாட்டி ஔவையார் ஆகியோர் எல்லாம் வழிபட்டிருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. ஒரு சமயம் பிரம்மா திருக்கைலைக்கு சிவபெருமானை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அவரை கண்ட முருகன் ஓம் என்ற மந்திரத்தின் பொருளை கேட்கிறார் பிரம்மாவிடம். பிரம்மாவுக்கு அதன் பொருள் தெரியவில்லை. மகாவிஷ்ணு, சிவபெருமான் ஆகியோரிடம் கேட்கிறார் முருகன். அவர்களுக்கும் சரியான பதில் சொல்ல தெரியவில்லை. படைப்பது, காப்பது, அழிப்பது ஆகிய முக்கிய முத்தொழில்களை செய்யும் இந்த மூவரையும் முருகன் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுகிறார். ஏனெனில் அவருக்கு ஓம் என்ற மந்திரத்தின் பொருள் முன்னமே தெரியும். எல்லாம் நானே என்பதுதான் அந்த மந்திரத்தின் எளிய பொருள். பிரம்ம சாஸ்தா என்னும் பெயருடன் பூலோகம் வந்து மும்மூர்த்திகளின் தொழிலையும் முருகப்பெருமானே மேற்கொள்கிறார். முருகன் தங்கிய தலம்தான் இந்த கொல்லிமலை அடிவாரத்தில் அமைந்திருக்கும் வேலுக்குறிச்சி என்பது வரலாறு. இந்த மலையை கொல்லிமலை, கூவை மலை என்றெல்லாம் அழைப்பார்கள். அதாவது வானத்திலிருந்து பார்க்கும் பொழுது கழுகு சிறகை விரிப்பது போல காணப்படுவதால் இந்த மலைக்கு கூவை மலை என்று பெயர் வந்திருக்கிறது. அதே போல கொல்லிப்பாவை இங்குதான் வசித்து வந்தாள் என்று சங்க புலவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதன் காரணமாக கொல்லிமலை என்ற பெயர் இந்த மலைக்கு வந்தது. இத்தலத்து முருகனுக்கு பழனி ஆண்டவர் என்று திருநாமம். இங்குள்ள முருகனின் கையில் சேவல் கொடிக்கு பதிலாக சேவலே இருப்பதை பார்க்க முடியும். பழனி ஆண்டவரை நேராக நின்று வணங்கினால் வேடனை போலவும், வலதுபுறம் நின்று தரிசித்தால் ஆண் வடிவமாகவும், இடதுபுறமாக நின்று வணங்கினால் பெண் வடிவமாகவும் காட்சி தருவது விசேஷத்திலும் விசேஷம். சக்தியும் சிவனும் இணைந்த அர்த்தநாரீஸ்வர வடிவம் என்று இதை எடுத்துக்கொள்ளலாம். எனவே இவருக்கு சக்தி அதிகம். 3.5 அடி உயரம் கொண்ட இந்த சிலையை பார்த்துதான் பழனியில் நவபாஷான முருகன் சிலையை உருவாக்கினார் போகர் சித்தர் என்றும் சொல்கிறார்கள். பழனி சிலைக்கும் முந்தைய சிலை இது என்பதை இந்த கருத்து மூலம் அறிய முடிகிறது. முருகப்பெருமான் வேடன் திருக்கோலத்தில் இருப்பதால் தலையில் கொண்டையும் வேங்கை மலர் கிரீடமும் கொன்றை மலரும் ருத்ராட்ச மாலையும் சூடியபடி இருக்கிறார். காலில் காலணி, கையில் வீரத்தண்டை எல்லாம் வைத்திருக்கிறார். இடது கையில் வேலும், இடுப்பில் கத்தியும், வலது கையில் வஜ்ரவேலும் தாங்கி இருக்கிறார். மூலவர் பழனியப்பர் சிவபெருமான் பார்வதி தேவியின் அம்சம் என்பதால் அவர் நெற்றியில் இருக்கும் 3 பட்டை விபூதி கோடுகள் சிவபெருமானையும், விபூதியின் மேல் இருக்கும் குங்கும பொட்டு பார்வதி தேவியையும் குறிக்கிறது. இந்த கோவிலில் நடக்கும் பௌர்ணமி பூஜை மிக மிக விசேஷமானது, தனி சிறப்பும் கொண்டது. இரவில் முருகனுக்கு அபிஷேகம் முடிந்த பிறகு மூலவரின் மூக்கு, முகவாய் மற்றும் மார்பில் இருந்து வியர்வை துளிர்க்கிறது. அப்பொழுது 3 விதமான நறுமண வாசனையும் முருகனின் திருமேனியிலிருந்து வெளிப்படுகிறது.
பின்னர் முருகனுக்கு அலங்காரம் செய்து நள்ளிரவு 11:50 மணிக்கு கருவறை கதவை மூடிவிடுகிறார்கள். பௌர்ணமி நள்ளிரவில் சித்தர்கள் எல்லாம் வந்து இத்தலத்து முருகனை பூஜை செய்து வழிபடுவார்கள் என்பதால் தான் கருவறை கதவை அடைத்து விடுகிறார்கள். பிறகு கதவை திறந்து பார்த்தால் முருகனுக்கு சித்தர்கள் பூஜை நடத்திய அந்த தடயங்களும் முருகனின் அலங்காரம் கலைந்த நிலையும் காணப்படுகிறது. இந்த அதிசயம் இன்றளவும் ஒவ்வொரு பௌர்ணமி பூஜை என்றும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. மலையடிவாரத்தில் யானை வடிவிலான வற்றாத சுனை ஒன்று காணப்படுகிறது. இதை யானை பாழி தீர்த்தம் என்று சொல்கிறார்கள். இந்த நீரை உடலில் தெளித்து கொண்டால் தோல் மற்றும் எலும்பு நோய் எல்லாம் நீங்கிவிடும் என்று கூறுகிறார்கள். இந்த தீர்த்தத்தில் நீராடி முருகனை வழிபட்டால் மகப்பேறு உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அருணகிரிநாதரின் திருவாக்கில் இடம்பெற்ற இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் பங்குனி உத்திர தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.